சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்தார் தங்கமணி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி இடையே பனிப்போர் நிலவுவதாக தகவல்கள் வெளியானது. தங்கமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நாமக்கல் பரப்புரையை தாமதமாக நடத்தியதாக ஏற்கனவே புகார்கள் கூறப்பட்டு வந்தது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கடந்த ஆண்டு தங்கமணி அதிமுகவிலிருந்து விலகுவார் என்ற செய்திகளும் வெளியானது. ஆனாலும் அதனை அவரும் மறுத்திருந்தார். அந்த வகையில் அதிமுகவில் 2011 முதல் 2021 வரை வருவாய், தொழில்துறை, மின்சாரம், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற பிறகு அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் அவரின் வலதுகரம் இடதுகரம் போல கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் அனைத்து விவகாரங்களையும் கவனித்து வந்தார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் தங்கமணியும் உறவினர்கள் என்ற வகையில் நெருக்கமும் கூட. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்தான் தங்கமணி. எம்எல்ஏவாகவும் இருந்து வந்தார். இருந்தாலும் 2021 ஆண்டுக்கு பிறகு வேலுமணிக்கு உள்ள முக்கியத்துவம் தங்கமணிக்கு இல்லை என்று பேசப்பட்டது. குறிப்பாக தங்கமணி சில காலமாக தீவிர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மாவட்ட அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்ததாகவும் பேசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக முன்னணி தலைவர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் தங்கமணியும் திமுகவில் இணையப் போவதாக நாளிதழ் ஒன்றில் செய்திகள் வெளியிடப்பட்டது. இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. இது ஏற்கனவே நடந்த விஷயம். இது தொடர்பாக தங்கமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுகவிலிருந்து எனக்கு அழைப்பு என்ற செய்தியும் போட்டிருப்பது பார்த்து மிகவும் வருத்தமடைந்தேன். நான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொண்டையில் சிறு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கும் போது இந்த செய்தி என்னை இன்னும் ரணம் அதிகமாக்கியது. நான் கடந்து வந்த அரசியல் பயணத்தில் எம்ஜிஆர், அம்மா மற்றும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என மூவரும் என இதயத்தில் என்றும் நீங்க மறைந்துள்ளார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது என்னுடைய உறவினர் என்பதையும் தாண்டி எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உயிரை விட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உள்ளவன் என்றெல்லாம் பேசியிருந்தார் தங்கமணி. ஆகையால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதே இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சாக இருக்கிறேன் என்றும் மறுப்பு தெரிவித்தார் தங்கமணி. மேலும் கடந்த மாதம் இதே போல்தான் அறுவை சிகிச்சை என்ற போதும் ஓய்வு எடுக்காமல் அதற்கு முன்பதாக கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் திருச்சியில் முகாமிட்டு எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று கட்சி பணியாற்றினேன். அப்படிப்பட்ட என்னை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்தது மிகவும் மன வேதனை அடைகிறேன் என்றெல்லாம் கூறியிருந்தார் தங்கமணி. இதற்கு முக்கிய காரணம் திமுக அமைச்சரை இவர் நேரில் சந்தித்ததாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. அதன் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. இதன் காரணமாகவே இவர் திமுகவில் இணைய உள்ளார் என்ற தகவலும் பரவி வந்தது. குறிப்பாக இவருடைய நெருங்கிய நண்பரான டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். இதனால் தங்கமணியும் திமுகவில் விரைவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. அதற்கேற்றால் போல்தான் அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த டாக்டர் மைத்ரேயன் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இருந்தார். பிரபல மருத்துவரான மைத்ரேயன் கடந்த 1991 பாஜகவில் இணைந்து மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில அறிஞரணி தலைவர், பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர் என பல்வேறு பதவிகளை வகித்தார். பின்னர் 1999ஆம் ஆண்டு பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். 2002ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017இல் ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கிய போது அவருடைய அணியில் மைத்ரேயன் இருந்தார். கட்சியில் ஒற்றை தலைமை சர்ச்சை எழுந்த நிலையில் பழனிசாமி அணிக்கு தாவினார். பின்னர் 2022இல் மைத்ரேயன் ஓபிஎஸ் முன்னிலையில் அவருடைய அணியில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்துதான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2021 ஜூன் மாதம் அவர் பாஜகவில் இணைந்தார். பின்னர் மீண்டும் 2024இல் அவர் அதிமுகவில் இணைந்தார். பாஜக, அதிமுக என மாறி மாறி பயணித்த மைத்ரேயன் திடீரென திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவர் இணைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் முக்கியமாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் பிறந்த நிலையில் கூட்டணி கணக்குகள் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு, பிரச்சார வியூகம், மக்களின் நாடி துடிப்பை அடியும் கடைசி நேர கருத்து கணிப்பு போன்ற விஷயங்கள் அரங்கேறியும் வருகின்றன. இந்த நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருகிறது. கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் உடனான மோதல் இதுவரை ஓய்ந்த பாடில்லை. இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்கள் தேர்வு என்பது மிகவும் கடினமான டாஸ்காக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சிக்கு நீண்ட காலமாக உழைத்த உடன்பிறப்புகள் ஒருபுறம், பிற கட்சிகளிலிருந்து திமுகவிற்கு தாவிய புதுமுகங்கள்
ஒருபுறங்கள் மறுபுறம் என இருதரப்பையும் பேலன்ஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் சீட் உறுதி என்ற வாக்குறுதியுடன் திமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். எனவே அந்த தொகுதியில் சீட் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்களின் பட்டியல் பெரியது. அவர்களில் பலருக்கு சீட் கிடைக்கும் என்கின்றனர். 2019இல் திமுகவில் இணைந்த வி.பி. கலைராஜன் முன்னாள் எம்.எல்.ஏ. இவர் திமுக தி.நகர் தொகுதியில் 2006, 2011 ஆகிய தேர்தல்களில் நின்று வெற்றி பெற்றவர். எனவே இவருக்கு அதே தொகுதி ஒதுக்கப்படலாம். தற்போது இங்கு ஜெ. கருணாநிதி திமுக எம்.எல்.ஏவாக இருக்கிறார். 2020இல் முன்னாள் எம்.பி. லட்சுமணன் திமுகவில் இணைந்தார். இவர் தற்போது விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார். இவருக்கான சீட் வாய்ப்பு பற்றிய பேச்சுக்களும் எழுந்துள்ளன. 2021இல் திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தற்போது தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவருக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஒதுக்கப்படலாம். இந்த தொகுதி தற்போது அதிமுக வசம் உள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த தோப்பு வெங்கடாச்சலம் தற்போது ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார். பெருந்துறை தொகுதியில் 2 முறை எம்.எல்.ஏ. அவருக்கு 2021 தேர்தலில் அதிமுகவில் சீட் கிடைக்கவில்லை என்று சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எனவே 2026 தேர்தலில் பெருந்துறை தொகுதி ஒதுக்கப்படலாம். 2022இல் திமுகவில் இணைந்த ஆறுகுட்டி கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கவுண்டம்பாளையம் தொகுதியில் 2 முறை எம்.எல்.ஏவாக இருந்தவர். எனவே மீண்டும் இதே தொகுதிக்கு காய் நகர்த்தலாம். 2025 மற்றும் 2026 ஆகிய ஆண்டுகளில் ஏராளமான அதிமுக புள்ளிகள் திமுகவில் இணைந்தனர். அடுத்ததாக கார்த்திக் தொண்டைமான் புதுக்கோட்டையில் 2012 தேர்தலில் நின்று எம்.எல்.ஏவானார். எனவே மீண்டும் இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம். ஆர். சின்னசாமி சிங்காநல்லூர் தொகுதியில் 2006, 2011 என்ற 2 முறை எம்.எல்.ஏ. வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருக்கிறது. ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதி முன்னாள் எம்.எல்.ஏ. இந்த தொகுதியில் திமுகவின் மூத்த அரசியல் தலைவராக பூங்கோதை, ஆலடி அருணா இருக்கிறார்கள். கடந்த முறை மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக போட்டியிட்டு 3539 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தணினார். எனவே பூங்கோதை ஆல்ரெடி அருணாவை ஓரங்கட்டுமா திமுக தலைமை என்பதை கவனிக்க வேண்டியுள்ளது. சமீபத்தில் திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் தன்னுடைய மகனுக்கு உரத்தநாடு தொகுதியை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு போடிநாயக்கனூர், மகன் ரவீந்திரநாயத்திற்கு பெரியகுளம், இவருடைய ஆதரவாளர்கள் ஐயப்பனுக்கு உசிலம்பட்டி தொகுதி ஒதுக்க வாய்ப்பிருக்கிறது. இதை தவிர பாலா கங்காதரன், பழனி சுப்புரத்தினம், மருது அழகராஜ், அன்வர் ராஜா, மைத்ரேயன், நிலோபர் கபில் ஆகியோருக்கான வாய்ப்புகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் திடீரென அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் தங்கமணி. இதற்காக திமுக அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம். விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி திமுகவில் இணைவதாகவும் அவருக்காக ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த தங்கமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.